வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவு இல்லாத டைம்ல ஒரு இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை நம்ம வீட்லையும் அரைச்சிக்கலாம், இல்லை கடையில் ரெடிமேடாக அரிசி மாவு கிடைக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கெட்டியாகாதபடி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணியா நம்ம ரவா தோசை செய்யற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், 1 பாதிமா தட்டி எடுத்த மிளகு 1 டீஸ்பூன், பொடியா நறுக்குன 1/4 துண்டு இஞ்சி, பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியா நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசை பேட்டரை ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் நம்ம ரவா தோசை ஊத்துற மாதிரியே இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது மாவை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றுங்க, ஏன்னா அடியில் மாவு கெட்டியாக தங்கிடும். இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு தோசை வெந்ததை எடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.